ஹாய்ங்க. ஒரு முக்கியமான விஷயம், என் வீடியோ தள்ளி விட்றாம இதை கண்டிப்பாக எல்லாரும் கேட்டுட்டு இதை தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இது என்னென்னா ஓட்டு ஐடிக்கு இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, எல்லார் வீட்லேயும் கொடுத்துருக்காங்க. இதை ஃபில்லப் பண்ண தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யுங்க. வயசானவங்களுக்குலாம் சில பேருக்குலாம் ஃபில்லப் பண்ண தெரியாது, அவங்க ஓட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஓட்டுரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நம்மளோட உரிமை அது. நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறதுக்கு அத்தாட்சி அதுதான். ஆதார கார்டு அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நம்மளுக்கு செல்லுபடி ஆகலைன்னா உடனே போய் நம்ம பதிவு பண்ணி திருத்தம் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இது இப்போ இது மாதிரி வந்துட்டு இது கரெக்டாக ஓட்டு இருந்தாலும் இல்லைனாலும் சில ஓட்டு தப்பாக போட்டுடுறாங்கன்ட்டு இந்த மாதிரி இப்போ கரெக்டாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது எழுத தெரியாமல் நிறைய பேர் அது ஓட்டே வேணான்னு விட்டுருவாங்க. தயவுசெய்து அவங்களுக்குலாம் ஆன்லைன் மூலியமாக அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த ஓட்டுக்கு நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம செய்யுங்க. இதை இந்த ஓட்டு போடுறதுக்கு நம்ம என்னென்ன ஆதார் கார்டில் அந்த ஓட்டு ஐடி ஆதார் கார்டில் நம்பர்லாம் கரெக்டாக எழுதிக்கணும். இல்லைன்னா ஒன்று மிஸ்டேக் ஆனாலும் ஓட்டு போட முடியாதுங்க. இதை கணக்கிலே இல்லாமல் போயிடும். அதனால் இது சீட்டு கொடுக்குறது மட்டும் இல்லை, எழுதி கொடுத்தாலும் அவங்கள்ட்டேருந்து ஒன்று வாங்கணும். அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. அது மெயினாக நமக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமைக்கு அதான் அத்தாச்சி. ஏன்னா நான் ஓட்டு போடும்போது என்னோடய ஃபோட்டோவே அங்கே இல்லை, வேறு ஃபோட்டோ ஒருத்தவங்க ஃபோட்டோ இருந்துச்சு. என்னங்க என் ஃபோட்டோவே இல்லை, ஓட்டு போட சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பேர் இருக்குல்ல, ஓட்டை போடுங்க அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நான் போட்டுட்டு வந்திருக்கிறேன். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யாரும் ஃபோட்டோ வரைக்கும் கரெக்டாக ஒட்டி கரெக்டாக கொடுக்கணும். இது கண்டிப்பாக நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்காம செய்யணும். வீடுன்னு ஒன்று இருந்தால் ஓடுன்னு ஒன்று இருக்கணும். இல்லைன்னா கீழே அப்படியே மழை பெஞ்சு கீழே ஒழுகும், புரியுதா? அது மாதிரி தான் நாடுன்னு ஒன்று இருந்தால் ஓட்டு ஐடி ஒன்று இருக்கணும். அப்போ தான் தலைவர்னு ஒருத்தங்க வருவாங்க, நல்லபடியாக நம்மளை நாட்டை நல்லபடியாக கொண்டுட்டு வருவாங்க. அதனால் எல்லாரும் தயவு பண்ணி எழுத தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். நல்ல ஒரு தலைவரை கொண்டுட்டு வரும். ஓகேவா? இந்த ஓட்டு ஐடியை ஃபில்லப் பண்ணி 4ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும். இல்லைன்னா காலாவதி ஆகிடும். உங்கள் பழைய ஓட்டு லிஸ்ட்டெல்லாம் இருக்காது. இது கொடுக்கலைன்னா முடிஞ்சு போச்சு. இது அப்ளை பண்ணால் அலையணும். அலட்சியமாக இருக்காதிங்க. ஓட்டு போட என்ன ஆக போகுது, நம்ம ஓட்டு போட்டு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. என்னென்ன சலுகையாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் போய் அதுக்கு மட்டும் அத்தனை வாட்டி நிற்கிறீங்கள, இதுக்கும் போய் நின்று எழுதி வாங்கிட்டு வந்துடுங்க. யார்கிட்டையா இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஓட்டு போடுறவங்களுக்கு என்னமோ அது ஒன்று இருக்குது, அதையும் எனக்கு தெரியல. நிறைய விஷயம் நம்ம விஜய் சார் ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்க புதுசாக அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து தான் நான் நிறைய விஷயம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் எழுதி கொடுத்துருக்காரு. இதை நான் கொடுக்க போகிறேன், நாளைக்கு தான் கொடுக்க போகிறேன். ஓகே, கண்டிப்பாக எல்லோரும் ஃபில்லப் பண்ணி கரெக்டாக கொடுத்துருங்க, மறக்காமல் கொடுத்துருங்க. ஓட்டை போடுங்க.